யோசிச்சு பாருங்க. நீங்களே இல்லனா உங்க வீட்ல பெரியவங்களோ கண்ணாடியில பாக்கும்போது இந்த கேள்வி கண்டிப்பா மனசுல வரும். எவ்வளவோ டயட் வாக்கிங்னு முயற்சி பண்றோம். ஆனா இந்த தொப்பை மட்டும் ஏன் நம்மள விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு. இதுக்கு காரணம் என்ன? முதல்ல ஒரு விஷயத்த ஆணித்தரமா புரிஞ்சுக்கோங்க. இது உங்க தப்பு கிடையவே கிடையாது. அப்போ உண்மையான காரணம் என்ன? அது உங்க சோம்பேறித்தனம் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற சில சயின்டிஃபிக் மாற்றங்கள் தான். வயசாகும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்போட இன்ஜின் மாதிரி இருக்கிற மெட்டபாலிசம் அதோட வேகம் குறைய ஆரம்பிக்கும். நம்மள டென்ஷன் ஆக்குற கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாகும். சாப்பாடு ஜீரணமாகறதும் மெதுவாயிடும். இதை எல்லாம் ஒன்னா சேரும்போது தான் அந்த வயித்துக் கொழுப்பு ஒரு நிரந்தர எதிரி மாதிரி நம்ம கூடவே தங்கிடுது. சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இன்னும் 2 மணி நேரம் அதிகமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதா? இல்ல சாப்பாட்ட பாதியா குறைச்சு பசியில வாடுறதா? கண்டிப்பா கிடையாது. இங்க தான் நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்தணும். பிரச்சனையே நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கும்போது அதுக்கான தீர்வு மட்டும் எப்படி வெளியே இருந்து வர முடியும்? அந்த தீர்வு நின்னு போன ஒரு வண்டிய வெளியிருந்து தள்ளுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த வண்டிக்குள்ள பெட்ரோல் ஊத்தி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற மாதிரி நம்ம உடம்ப உள்ள இருந்து இயக்க வைக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, சரியான உணவு மூலமா நம்ம மெட்டபாலிசத்தை தட்டி எழுப்பி நம்ம உடம்ப ஒரு ஃபேட் ஸ்டோரிங் மிஷின்ல இருந்து ஒரு ஃபேட் பர்னிங் மிஷினா மாத்தணும். சரி, இந்த இடத்துல தான் ஒரு சின்ன விதையில ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியம் நமக்கு உதவ போகுது. இத நீங்க ஒரு சாதாரண சமையலறை பொருள்னு நினைச்சிராதீங்க. இது பல 100 வருஷமா நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படுத்திட்டு வர ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி. நம்ம எல்லாருமே ஃபலூடா ஜிகர்தண்டால எல்லாம் அந்த சின்னதா கருப்பா ஒரு விதை மிதக்கிறத பார்த்திருப்போம் இல்லையா? அதுதான் சப்ஜா விதை. ஆனா பார்க்க சின்னதா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு மருத்துவ புதையலே இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதுல உடம்புக்கு ரொம்ப தேவையான ஃபைபர், நல்ல கொழுப்பான ஒமேகா ஃபேட்டி ஆசிட், அப்புறம் உடம்ப கூலாக்குற தன்மைன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. இதுதான் இது ஒரு சாதாரண பொருள இருந்து ஒரு மருத்துவ உணவா மாத்துது. சரி, இப்ப நீரா விஷயத்துக்கு வருவோம். இந்த சின்ன விதை நம்ம உடம்புக்குள்ள போய் அப்படி என்னதான் மேஜிக் பண்ணுது? தொப்பைய குறி வச்சு குறுக்கி இது எப்படி வேலை செய்யுது? வாங்க, இது ஒரு 5 முக்கியமான மெக்கானிசமா பிரிச்சு ஒன்னொன்னா விளக்கமா பார்க்கலாம். மெட்டபாலிசத்தை ஸ்பீடப் பண்றது, பசிய கண்ட்ரோல் பண்றது, பிளட் சுகரை ஸ்டெபிலைஸ் பண்றது, உடம்ப இயற்கையா டீடாக்ஸ் பண்றது, அப்புறம் ஹார்மோனை பேலன்ஸ் பண்றது. இந்த 5 விஷயங்களும் தான் இதோட முழு சக்தி. இது வெறும் வெயிட் லாஸ் மட்டும் இல்ல, நம்ம ஒட்டுமொத்த ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ற ஒரு ப்ராசஸ். வாங்க, இது ஒவ்வொன்னும் எப்படின்னு டீப்பா பார்ப்போம். முதல்ல மெட்டபாலிசம் பூஸ்ட். நம்ம உடம்புல கொழுப்பை எரிக்கிற ஒரு அடுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மெட்டபாலிசம். வயசாக ஆக இந்த அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமா அணைய ஆரம்பிக்கும். ஆனா இந்த சப்ஜா விதைகளை தண்ணியில ஊற வைக்கும்போது ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா? அந்த ஜெல் இந்த அணையற அடுப்பு மேல பெட்ரோல் ஊத்துன மாதிரி வேலை செய்யும். அது நம்ம செரிமானத்தை தூண்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை கொழுப்பா சேமிக்காம எனர்ஜியா மாத்திடும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ரெண்டாவது, பசிய கண்ட்ரோல் பண்றது. சாயங்காலம் ஒரு 4 மணி ஆச்சுன்னா போதும், நமக்கு கண்டதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும் இல்ல? இந்த ஊற வச்ச விதைகள் நம்ம வயித்துக்குள்ள போனதும் ஒரு சின்ன பஞ்சு தண்ணியில போட்டா எப்படி உப்பி பெருசாகுமோ அந்த மாதிரி ஆகிடும். இதனால வயிறு ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது குறையும், கலோரி இன்டேக்கும் கண்ட்ரோலுக்கு வந்துரும். மூணாவது பாயிண்ட், பிளட் சுகரை ஸ்டெபிலைஸ் பண்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் பாயிண்ட். நம்ம தொப்பைக்கு ஒரு முக்கியமான வில்லன் யார் தெரியுமா? நம்ம ரத்தத்துல சுகர் லெவல் திடீர்னு ஏறி இறங்குறது தான். இந்த சப்ஜா விதைகள் என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸை ரொம்ப மெதுவா ரத்தத்துல கலக்க வைக்கும். இதனால அந்த சுகர் ஸ்பைக் தடுக்கப்படும். சுகர் எகிரலன்னா புதுசா கொழுப்பு சேர்றதும் தானாவே நின்னுடும். நாலாவது, ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் எஃபெக்ட். நம்ம உடம்போட கழிவுகளை வெளியேற்றுற ஒரு ஃபேக்டரி தான் நம்ம கல்லீரல், அதாவது லிவர். அந்த ஃபேக்டரியில குப்பை சேர்ந்துச்சுன்னா அதால அதோட முக்கியமான வேலையான கொழுப்பை எரிக்கிற வேலையை சரியா செய்ய முடியாது. இந்த சப்ஜா விதைகள் நம்ம குடலை சுத்தம் பண்ணி லிவர் மேல இருக்கிற பாரத்தை குறைக்குது. இதனால நம்ம லிவர் கொழுப்பு எரிக்கிற வேலையை இன்னும் சூப்பரா செய்ய ஆரம்பிக்குது. அஞ்சாவது, ஹார்மோனை பேலன்ஸ் பண்றது. நமக்கு டென்ஷன் அதிகமாகும்போது கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது நேரா நம்ம வயித்து பகுதியில போய் கொழுப்பு சேமிச்சு வைக்கும். சப்ஜா விதைகளுக்கு இயற்கையாவே உடம்ப கூல் பண்ற ஒரு குணம் இருக்கு. இது நம்ம சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்துல எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த குளிர்ச்சி தன்மை அந்த கார்டிசால் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணி ஹார்மோனல் பேலன்ஸை கொண்டு வருது. சிம்பிளா சொன்னா, டென்ஷனால வர தொப்பை குறைய இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, இவ்ளோ நேரம் தியரி எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுதா? வாங்க, சில இயற்கை மருத்துவ மையங்களோட ரிப்போர்ட்ஸ் அப்புறம் சில தனிப்பட்ட மனுஷங்களோட அனுபவங்களை இப்ப பார்க்கலாம். எங்க பாருங்க, இது 65 வயசான ஒரு ரிட்டையர்ட் டீச்சரோட அனுபவம். 8 வாரம் சப்ஜா விதைகளை எடுத்துக்கிட்ட பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இது வெறும் வெயிட் லாஸ் மட்டும் இல்ல,
என்னோட எனர்ஜி லெவல் பயங்கரமா அதிகமாச்சு. அதுதான் உண்மையான கேம் சேஞ்சர்னு சொல்றாரு. பாத்தீங்களா, விஷயம் வெறும் தொப்பையில இல்ல, மொத்த எனர்ஜில இருக்கு. இந்த டேபிள் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. ஒரு இயற்கை மருத்துவ மையத்துல 2 குரூப்பை கம்பேர் பண்ணிருக்காங்க. எக்ஸசைஸ் மட்டும் செஞ்ச குரூப்புக்கு ரிசல்ட் ரொம்ப ஸ்லோவா, ஏமாற்றமா இருந்திருக்கு. ஆனா அதே எக்ஸசைஸோட சப்ஜா விதைகளையும் சேர்த்துக்கிட்ட குரூப்புக்கு ஒரே மாசத்துல நல்ல மாற்றம். வயிறு உப்புசம் குறைஞ்சிருக்கு, இடுப்பு சைஸ்ல நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. சோ இது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி நம்ம முயற்சிகளோட வேகத்தை அதிகப்படுத்துது. ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு கேக்குறீங்களா? கவலையே படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். செய்முறை ரொம்பவே சிம்பிள். ஒரே ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையை எடுங்க, ஒரு கப் தண்ணியில போட்டுடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அது நல்லா ஊறி ஒரு ஜெல் மாதிரி ஆகிடும். இத நீங்க காலையில வெறும் வயித்துலயோ இல்லனா ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னாடியோ குடிச்சிடலாம். அவ்ளோதான். இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்க உடம்புல ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை படிப்படியா கொண்டு வரும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நேர்மையா பேசிடணும். சப்ஜா விதைங்கிறது ஒரு மேஜிக் வாண்ட் கிடையாது. இத மட்டும் சாப்பிட்டுட்டு நான் தினமும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேனா எந்த பிரயோஜனமும் இருக்காது. இது உங்க ஹெல்த் ஜேர்னில ஒரு பவர்ஃபுல்லான சப்போர்ட் டூல், அவ்வளோதான். இதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதோட சேர்ந்து ரெகுலரா கொஞ்சம் வாக்கிங், நல்ல சத்தான சாப்பாடு, சர்க்கரையை குறைக்கிறது, அப்புறம் நிம்மதியான தூக்கம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் மனசுல என்ன நினைப்பாங்கன்னா, இனிமே என்ன பண்ண முடியும், இந்த வயசுக்கு மேல எதுவும் மாறாதுன்னு. ஆனா அது சுத்தப்போய். நம்ம உடம்பு எந்த வயசுலயும் நல்ல மாற்றங்களுக்கு தயாராத்தான் இருக்கும். நாம அதுக்கு சரியான ஒரு தூண்டுதலை கொடுக்கணும். சில சமயம் அந்த தூண்டுதல் ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் அவுட்டா இருக்காது. இது மாதிரி ஒரு சின்ன சிம்பிளான பழக்கமா கூட இருக்கலாம். அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். ஒருவேளை நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த பெரிய ஹெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஒரு ஸ்பூன் விதையிலேருந்து ஆரம்பிக்கலாமே இல்லையா? இதை முயற்சி பண்ணி பார்க்கறதால நாம எதையும் இழக்க போறதில்ல. ஆனா நம்ம ஆரோக்கியம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க.